ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு. ஒரு ஸ்பைடர் பிளான்ட் வீட்டில் இருந்தால் போதுங்க, அதில் இருந்து 1000 செடி வளர்த்துடலாங்க. நல்ல பெருசாக வளர்ந்த மதர் பிளான்ட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்பைடர் பிளான்ட் வருங்க. இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுலேயே 2 செடி இருக்குது. இதையுமே 2ஆக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், 2 குட்டி ஸ்பைடர் பிளான்ட்டை நம்மளுக்கு கிடச்சிட்டு இதை அப்படியே ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி இதை போட்டு வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம். இதை டைரெக்டாக வெயில் படுற இடத்துல வைக்கக்கூடாதுங்க. நிழலான இடத்துலையே வச்சுருங்க. கிச்சன் உள்ளேயே ஜன்னல் ஓரத்தில் அந்த மாதிரி இடத்துல வச்சுருங்க. ஒரு வாரத்துக்குள்ளேயே நல்லா வேர் விட ஆரம்பிச்சிருங்க. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நான் வெளியில் எடுத்து காமிக்கிற பாருங்கள், இது எந்த அளவுக்கு வேர் பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும். வேர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இந்த குட்டி செடியுமே நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் குட்டியாக வேர் வந்திருக்கு. அதை விட இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வேர் சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இப்போ இந்த 2ஐயுமே நான் பாட்டில் வைக்க போகிறேன். வாங்க இப்போ பாட்டில் வச்சுட்டு வந்துடலாம். இந்த பேபி ஸ்பைடர் பிளான்ட் வைக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாட்டெலாம் எடுக்கலைங்க. ரொம்ப குட்டி பாட்டு தான் எடுத்துருக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம பெரிய பாட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பிளான்ட்டை இந்த குட்டி பாட்டில் வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்த இன்னொரு சின்ன பிளான்ட்டை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப்பில் தான் நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாட்டில் உள்ளே வைக்க போகிறோம். இந்த குட்டி பிளான்ட்டை இந்த சின்ன கப்பில் நம்ம வச்சிடலாம். இப்போ 2 பிளான்ட்டையுமே 2 சின்ன பிளாஸ்டிக் கப்பில் வச்சாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு செராமிக் உடஞ்ச கப்பு மாதிரி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அது உள்ள நான் வச்சுக்கிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை எதில் வைக்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் மக்கு என்கிட்ட உடஞ்சி போய் இருந்துச்சு. உள்ளே லைட்டாக கீறி போய் இருக்குது. ஸோ அதை செடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை இது உள்ளே வச்சிடலாம். இது கரெக்டாக ஃபிட் ஆகிருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டுமே சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ்க்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye.